கிரிக்கெட் வரலாற்றிலே இப்படி ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்தது இல்லை. நடந்து முடிஞ்ச ஏஷியா கப்ல இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்ல ஷனகா ரன் அவுட் ஆயிட்டும் மறுபடியும் ஒரு பேட்டிங்க்கு வருவாரு. அது எப்படி ரன் அவுட் ஆனா ரன் அவுட் தானே, அது எப்படி ரன் அவுட் ஆயிட்டு மறுபடியும் பேட்டிங் வர முடியும்? எந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி ஷனகா அப்படி தப்பிச்சாரு? எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. ஆக்சுவலா கிரிக்கெட்ல வந்து 2 அம்பையர்ஸ் இருப்பாங்க. ஒரு மெயின் அம்பையர்ஸ், அதாவது பவுலர் எண்ட்ல ஒரு அம்பையர் இருப்பாங்க, லெக் சைடுல ஒரு அம்பையர் இருப்பாங்க. அதாவது ஸ்கொயர் லெக் அம்பையர்னு சொல்லுவாங்க. அவர் பக்கத்துல நடக்கிற ஸ்டெம்ப் ஹிட், கேட்ச், ரன் அவுட், ஹைட் எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. ஆனா நேற்று நடந்த மேட்ச்ல அக்ஷதீப் சிங் ஓவர் போட்டுட்டு என்ன பண்ணிடுவார், தெரியாதனமா அப்பீல் பண்ணிடுவார். அப்பீல் பண்ணணும்னா பவுலர் சென்டரில் இருக்க அம்பையர் வந்து அவுட்டு கொடுத்துருவாரு. இந்த பவுலர் எண்டில் இருக்க அம்பையரோட அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சாதான் இது அவுட்டா இல்லையா, இது ஏன் வந்து அவுட்டு கொடுக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இப்போ எல்பிடபிள்யூ ஆகுது, அதுக்கப்புறம் கீப்பர் கேட்ச், அதாவது பேட்டில் பட்டு கீப்பர் கேட்ச் பிடிக்கிறாங்க. அப்போ வந்து அப்பீல் பண்ணுனா இந்த பவுலர் பக்கத்தில் இருக்க அம்பையர் வந்து அவுட்டு கொடுத்துருவார். ஸோ இதுதான் அவரோட அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து தான் நம்ம டிஆர்எஸ்ன்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். பேட்ஸ்மேன் வந்து இது எல்பிடபிள்யூ கிடையாது, இது வந்து கீப்பர் கேட்ச் கிடையாது, என் பேட்டில் படல அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து செக் பண்ணுவாங்க. ஒருவேளை செக் பண்ணிட்டு அது அவுட் இல்லை, நாட் அவுட் அப்படின்னு வந்துச்சுன்னா நாட் அவுட்னு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பால் வந்து டெட் பால். உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சரில் பால் வந்து பிச் ஆகி ஸ்டெம்பில் அடிக்கிற மாதிரி இருக்கு. பவுலர் வந்து அப்பீல் கேட்குறாரு, ஆனால் அம்பையர் வந்து அவுட்டு கொடுத்துட்றாரு. பேட்ஸ்மேன் ரிவ்யூ போனதுக்கு அப்புறம் செக் பண்றாங்க, பால் பிச் ஆகி லெக் சைடில் போயிடுச்சு. இப்போ நீங்க பார்த்து தெரியும், பால் வந்து அவர் காலில் பட்டு அது வந்து 4 போயிடுச்சு. இப்போ 4 போனா 4 தானே, ஆனால் 4 கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, ஒன்ஸ் அம்பையர் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ரிவ்யூ பண்ணி நம்ம வாங்கினாலும் அந்த பால் வந்து டெட் பாலாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அதுக்கப்புறம் அது 4 போயிருந்தாலும் சரி, 6 போயிருந்தாலும் சரி, அந்த பாலை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ இதே தான் வந்து நேற்று வந்து அங்கே மேட்ச்லேயும் நடந்திருக்கு. இதை பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் ரன் அவுட் ஆகுது. ரன் அவுட் ஆனதுக்கப்புறம் அர்ஷதீப் தெரியாம என்ன பண்ணிடுறாரு, அப்பீல் பண்ணிடுறாரு. அப்பீல் பண்ணதுனால தான் அம்பையர் வந்து அவுட் கொடுத்துட்டாரு. ஷனகா ஸ்ரீலங்காவோட கேப்டனாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு ரூல்ஸ்னா நல்லாவே தெரியும். அந்த ரூல்ஸோட ஓட்டையை பயன்படுத்தி நேற்று அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. ஹர்ஷதீப் அப்பீல் பண்ணதை பார்த்த ஷனகா என்ன பண்ணாரு, டேரக்டாக ரிவ்யூ போயிடுறாரு. ரிவ்யூ செக் பண்ணும்போது அது எல்பிடபிள்யூ இல்லை, காட் பிகெண்ட், அதாவது கேட்சும் கிடையாது. அப்படின்னா அது வந்து அவுட் கிடையாது. ஒன்ஸ் அது அவுட் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அது வந்து டெட் பாலாக கன்சிடர் பண்ணப்பட்டுருச்சு. அதனால அந்த ரன் அவுட்டை சேர்க்கல. ஸோ இந்த இடத்துல ஹர்ஷதீப் சிங் வந்து அப்பீல் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா ஷனகா அவுட்டு தான், அவர் பாட்டுக்கு போயிருப்பாரு. ஸோ இதுதான் நேற்று அங்கே நடந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது அவுட்டா நாட் அவுட்டா இல்லையாங்கிறதையும் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.